ஏடிஸ் அன்னைக்கு தான் கரெக்டா ஒன்று அழகா சொதப்புனாங்க. குந்திக்கு வந்து ஒயிட் சாரி தான். குந்தி சாரி ரெடினா ரெடி 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 ரெடின்னு சொல்லிட்டாங்க. ஷார்ட் போறோம், சாரி எடுத்துட்டு வந்தா மஞ்சள் கலர் சாரி. குந்தி என்னைக்குடா மஞ்சள் கலர் சாரி கட்டினாங்க. என்ன பண்றது? ஒண்ணு இப்ப நீங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, சாரி கூட பிரச்சனை கிடையாது, ஜாக்கெட்டும் அதுக்கு நீங்க மேட்சா பண்ணி ஆகணும். மஞ்சள் கலர் ஜாக்கெட் தச்சுட்டாங்க. ஆல்ரெடி எல்லாம் ரெடி ரெடின்னு சொன்னவங்க வந்து, ஏன்னா நம்ம இருக்க விஷயத்துல இது பண்ணிட்டோம். அப்போ நீங்க ஆன் ஸ்பாட்ல நம்ம என்ன பண்ணுவோம்? அங்க போயிட்டு நம்ம சித்திங்க கிட்ட, யாருக்கிட்ட வெள்ள சாயல்ல என்ன புடவை இருக்கு அப்படின்னு ஒரு சித்திங்க கிட்ட போயிட்டு வந்து போட்டா ஜாக்கெட் டைட்டா இருக்கு. அதை எவ்வளோக்கு எவ்வளோ மேனேஜ் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி ஷார்ட் ரெடி ஆகும்போது மழை வந்துச்சு. ஃபுல் மழை. என்ன பண்றதுன்னே தெரியல எங்களுக்கு. இன்னொரு பெரிய கன்ஸ்ட்ரெயின் எங்களுக்கு என்ன இருந்ததுன்னா, நாங்க வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது எங்களால. எங்களுக்கு இந்த சின்ன இதுல நீங்க மெயின் பிரச்சனையாவே நமக்கு இருக்கிறது வந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட் வந்து அவ்வளவா கொடுக்க மாட்டாங்க. ஸோ நாங்க என்ன பண்ணிருந்தோம்னா, ஊர் ஆட்களே வந்து தெருக்கூத்து பாக்குற மாதிரி உட்காந்துருவாங்க, நாங்க அதை ஷூட் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான். மழை பெஞ்சோன்னு எல்லாருமே கிளம்பி வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ சேத்தன் சார் 3 மணி நேரம் மேக்கப் போட்டு ரெடி ஆகி வந்துட்டாங்க. இப்போ நான் மேக்கப் போட்டு ரெடி ஆகிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். மழை நிற்கும் எல்லாருமே வந்து ஷூட் கேன்சல் பண்ணிடலாம்னு சொன்னாங்க. நான் முடியவே முடியாது, கேன்சல் எப்படி பண்ண முடியும், வெயிட் பண்ணுங்க. நைட்டு 12 மணி ஆயிடுச்சு மழை விடுறதுக்கு. லேசா தூரல் ஆரம்பிக்குது, லேசா தூரல் போட்டுட்டு இருக்கு. இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. எல்லாம் கேன்சல் பண்ணலாம் சொன்னா, இல்லை நீங்க ஷூட் பண்ணியே ஆகிறோம்.